வந்திருக்கும் அனைவர்களுக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் இன்டர்நெட் இணையவர்களுக்கும் என்ன சொன்னீங்க? நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தீப்பந்தம் அது நான் நினச்சி வந்தது என்னென்னா, ஒரே அடித்தடியாக இருக்கும், விட்டு குத்தாக இருக்கும்னு நினச்சிட்டு வந்தேன் வரும்போது. அப்புறம் இது பார்க்கும்போது பார்த்தா அவங்கக்கிட்ட இருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் டைரக்டர் தயாரிப்பாளருக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு சமாதானமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது எனக்கு. உண்மை தானே? இல்லை, சமாதானம் வேண்டாம். ஓகே. ஏன்னா நான் இப்போ வரும்போது தான் ஒரு புக்கு படித்தேன். ஏலத்தை பற்றி ஒரு 800 ரூபாய்க்கு ஒரு புக்கு வாங்கியிருந்தேன். அப்பவும் வாங்கியிருந்தேன், இப்போ படித்து பார்த்தேன். அப்போ நம்ம தமிழர்கள் என்னென்ன கொடுமைப்படுத்தி செத்தாங்க அப்படிங்கும்போது அது படிக்கும்போதே நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கௌதம் சார் மிக அற்புதமாக பேசினாங்க. நமக்கு அந்த அளவு பேச தெரியலன்னா கூட, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜப்பானில் அணுகுண்டு போட்டாங்க. ஒரு பொண்ணு துணியை கழட்டி போட்டு நிர்வாணமாக ஓடிச்சு. அதோடு அந்த சண்டையை உலக நாடுகள் நிறுத்திச்சு. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இலங்கையில் நடந்த சண்டை பார்த்திங்கன்னா, உலகம் அத்தனையும் இலங்கை தமிழர்களுக்கு பாதுகாப்பாக நின்றுருக்கணும், நிற்கலை. அப்போ உலகம் இல்லை. அவங்க எதுக்காகவோ ஆசைப்படுறாங்க. இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடக்குது, இஸ்ரேலுக்கும் காசாவா அங்கே சண்டை நடக்குது. போட்டுக்கிட்டே இருக்கானுங்க குண்டை. இவன் எல்லாம் நல்லா இருக்கானுங்க, அந்த மக்கள் தான் செத்துக்கிட்டு இருக்காங்க. வேணா அதிபர் யாராவது செத்துருக்காங்களா? யாரும் சாகலை. சாகிறதுலாம் மக்கள் 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 தான், அவ்வளோதான். அவங்க சாப்பாடு கையேந்திரத்தை பார்க்கும்போது நமக்கு கண்ணீர் வருது. ஏன்னா அந்த டைமில் நம்ம உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா, அது தாங்கவே முடியல. என்னடா பண்ண முடியும்? ஒருவேளை நம்ம கடவுளாக இருந்தால் எல்லாத்தையும் அப்படி சவிச்சிடலாமா அப்படின்லாம் நினைக்க வேண்டியிருக்கு. எனக்கு நான் சண்டை மாஸ்டர் தான், ஆனால் உலகம் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா யாருமே கஷ்டப்பட்டு வாழக்கூடாது. ஏன்னா ஒரு 100 வயசு 120 வயசு வரைக்கும் ஒரு மனுஷன் வாழ்வான் அப்படின்னு நம்ம சித்தர்கள்லாம் சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அதில் ஒரு 20 வயசு வரைக்கும் படிப்பு அதுக்கு போயிடும். அப்புறம் ஒரு 20 வருஷம் கல்யாணம் பண்ணி குழந்தை பிறகு அதுக்கு போயிடும். ஒரு 30-40 வருஷம் தூக்கத்தில் போயிடும். அப்புறம் சண்டை அது சரியாக போயிடும். குடும்ப சண்டை, அந்த சண்டை, நண்பர்களுக்கு சண்டை, துரோகிகள் சண்டை, அப்படி சரியாக போயிடும். வாழ்கிறதோ 40 வருஷம்தான். அந்த 40 வருஷத்துக்கு நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட இது நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களை உங்கள் படைப்புக்கு உண்மையிலே ஒரு கை தட்டலாமா? உங்கள் படைப்புக்காக கை தட்டலாம். ஏன்னா அற்புதமாக படைச்சிருக்காங்க. அதை கொண்டு தமிழ்நாட்டுக்குள்ள காமிக்கணும்னு நினச்சிருக்காங்க. அதுதான் பெரிய விஷயம். நானும் இலங்கைக்கு ஒரு 4-5 படம் ஷூட்டிங் போயிருக்கேன். அப்போ நம்ம தமிழர்கள்னால் எப்படி பார்ப்பாங்கிறது நமக்கு தெரியும். அந்த இதெல்லாம் நான் பார்த்துட்டு, ஏன்னா நான் கையிலே வில்லு மாதிரி ஒன்று விடுவேன், அங்கே வரைக்கும் போய் நிற்கும். என்னை கிண்டல் பண்ணான் அந்த ஃபைட்டர்ஸ், அங்கே இருக்க ஃபைட்டர்ஸ். அது எப்படி விடுவா அப்படின்னா, சரி கரெக்டாக நெத்தியில் விடுறேன்னு கரெக்டாக நெத்தியில் அடித்தேன். அவனுக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு. அப்புறம்னா தமிழர்கள் என்ன சும்மா இருக்கமா அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இன்றைக்கி இவங்க சொன்னது பார்த்திங்கன்னா நிறையா அது மருத்துவமாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு நிறைய விஷயத்த எடுத்து எரிச்சிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் வெளிநாட்டுக்காரன் வரமா எல்லாம் தூக்கிட்டு போயிட்டான். கோயிலில் நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலில் அங்கங்கே மறைச்சி வச்சது தான் இப்போ நம்ம எடுத்து படித்து ஓரளவு மருத்துவம் இருக்கும். உலகெல்லாம் கொரோனா வரும்போது நம்மளை காப்பாற்றுனது வெறும் கபசுர குடிநீர். அப்போ நம்ம சித்தர்கள் எவ்வளோ கண்டுபிடிச்சி நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி அற்புதமான சில விஷயங்களை எவ்வளோ பாதுகாக்கணும்னு நினச்சி தான் கொளுத்திட்டானுங்க அந்த துரோகிகள். அதைத்தான் நீங்கள் சொல்ல வரீங்க. அதுதான் உண்மையாக இருக்கும். ஏன்னா தமிழர்களோட வாழ்க்கை வரலாறு அழிச்சிக்கிட்டே இருக்காங்க. இப்போ கௌதம் சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே பாருங்களேன். இப்போ முன்னாடி நான் பஸ்ஸு பார்ப்பேன். பஸ்ஸு பார்க்கும்போது தமிழ்நாடு மாநகர பஸ்ஸுன்னு இருக்கும். இப்போ மாநகர பஸ்ஸு பண்ணுறதுக்கு தமிழ்நாடை காணும் சென்னையில், தமிழ்நாட்டில். ஏன்னா புரியல எனக்கே, ஏன் அப்படின்னு தெரில. இங்கேயும் ஒரு போராட்டம் போடணுமா என்ன அப்படிங்கிறது எனக்கும் புரியல. ஏன் தமிழ்நாடு இப்போ கேரளா போனால் அவங்க கேரளா போட்டிருக்காங்க, கர்நாடகா போனால் கர்நாடகா, தெலுங்கு தேசம் போனால் தெலுங்கு தேசம், பாம்பே போனால் மகாராஷ்டிரா, எந்த ராஜஸ்தான், எல்லா ஊர்லேயும் அந்த ஊர் போட்டு தான் பாடுறாங்க. இப்போ நம்ம ஊரில் மட்டும் தமிழ்நாடு எடுத்துட்டாங்க. ஏன்னே தெரில, யாரும் கேட்கல. ஏன்னா கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம எம்பி ஒருத்தர் தெலுங்கில் போய், தமிழ்நாட்டு எம்பி தெலுங்கில் போய் இப்போ உறுதிமொழி எடுத்துக்கிறாரு. தமிழர் இல்லை அவர், நமக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவார்? அதை ஓட்டு போடும்போது நம்ம தமிழர்களாக பார்த்து தான் போடணும். காசு வருதான்னு பார்க்குறது. இது பத்திரிகையில் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டை இப்படி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது எனக்கே புரியல. எனக்கே வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா இலங்கை இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு அதான் தோணுச்சு. என்ன மாநகர பேருந்து போட்டுக்கு தமிழ்நாடு இதுதானே போட்டிருப்பாங்க, தமிழ்நாடு ஏன் எடுத்துட்டாங்க?
அப்படிங்கும்போது எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் இலங்கையில் வந்து எடுத்திருக்காங்கும்போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது, மனசு வருத்தமாக இருக்குது. அவங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்தால் இதை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. கோடிக்கணக்கான ரூபாய் பணம் செலவு பண்ணி ஏதோ நல்ல வேளை அங்கே நல்லா போய்கிட்டு இருக்குனாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். சரி, இதை எடுத்துக்கிட்டு இப்போ வந்து திருப்பியும் சண்டை போடணுமா அப்படின்னு கேட்கும்போது ராஜதந்திரமாக என்ன பண்ணணுன்னு தான் பார்க்கணும். ஏன்னா சண்டை போட்டு ஒன்றுமே ஆயுதம் இல்லாமல், ஏன்னா அவன் வச்சு அணுகுண்டு வச்சுருக்கான், நம்மகிட்ட துப்பாக்கி கூட இல்லை. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டான்னா கையில் அடிச்சுக்கலாம், அவன் கத்தி வச்சா நம்ம கத்தி எடுக்கலாம், அவன் துப்பாக்கி எடுத்தால் துப்பாக்கி எடுக்கணும், அவன் வந்து ராக்கெட்லேருந்து குண்டு போட்டான்னா நம்மக்கிட்ட அந்த குண்டு போட்டால் மட்டும்தான் நம்மளும் போர் பண்ண முடியும். இல்லை அவன் வந்து நம்ம கையை கூட்டிகிட்டு எப்படி போர் பண்ண முடியும்? அப்போ அதுக்கெல்லாம் நம்ம தயாரானால் தான் திருப்பி ஒரு போராட்டம் பண்ண முடியும். ஒழிய இப்போ போய் கண்ணை கட்டிட்டு ட்ரெயின் வருது, நான் ட்ரெயினை நிறுத்திடுவேன், நம்ம என்ன இவரா தெலுங்கு நடிக்கிற பேர் என்ன, பாலகிருஷ்ணனா ட்ரெயின் அப்படி முறுத்துருக்கு, அதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும். நம்ம போர் பண்ணுறதை விட இனிமே இந்த தமிழனை எப்படி வாழ வைக்கணும், இந்த தமிழன் உலகம் முழுவதும் தலை நிமிர்ந்து எப்படி வாழணுங்கிறது தான் நீங்கள் எல்லாமே சிந்திக்கணும். என்னோடய வேண்டுகோளும் அதுதான். ஏன்னா நம்ம வந்து போராடிக்கிட்டு யாரோ இன்னும் 20 கிட்ஸா அது மாதிரி விட்டு மாட்டி விட்டு சண்டை போடுங்கடா அப்படின்னு விடக்கூடாது. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு சீனில் உப்பே இல்லை சாப்பாடு, அதான் கஞ்சி கொடுக்குறாங்க, அந்த கஞ்சி குடிக்கிறது தான் ஒரு ஓப்பனிங் சீனு. அப்புறம் எல்லாம் பாருங்கள் குண்டை போட்டு ஏதோ அந்த இதை கண்டுபிடிக்கணும்னா அவனை இல்லாமல் ஆக்கணும்னு பார்க்குறான். யார் கூட இருக்க துரோகி தான், கூட நண்பர் மாதிரி டெய்லி வந்து உட்காந்து பேசுகிறது தான் போட்டு விட்டு அவன் தான் பண்ணுறான் கடைசியில். அதானே துரோகி தானே, நண்பன் இல்லை, நண்பனே வச்சுருந்து பார்த்தா அவன் வந்து அது மாதிரி அவன் தான் போடுறான். அதனால் நம்ம வந்து பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடணுங்கிறது, நான்லாம் கூட பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடாமல் நிறையா மாட்டியிருக்கேன். அதனால் நம்ம இனிமேல் இருக்கிறவங்க பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போட்டு எல்லோரும் எப்படி எங்கெங்கே வைக்கணுமோ அதை வைக்கணும். இப்போ தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எங்கள் எம்ஜிஆர் நகர் பார்த்திங்கனாக்கா காலையில் அப்படியே ஒரு 3:30 மணிக்கு எழுந்துச்சி வந்தால் எல்லாம் ஹிந்திக்காரவங்களாக போகிறாங்க. இப்போ 10 மணிக்கு போனால் எல்லாம் ஹிந்திக்காரவங்களாக தான் போகிறாங்க, தமிழர் ஆளை காணும், எங்கே இருக்காங்கன்னு தெரில. எல்லாம் சாராயம் பார்த்திங்கன்னா 6 வயசு பொண்ணை கற்பழிச்சிட்டான், 3 வயசு பொண்ணை கற்பழிச்சிட்டாங்கிறான். தண்ணி அடிக்கிறதுனால அவன் மூளை கெட்டு போச்சு, அவனுக்கு குழந்தை எது அம்மா எது ஒரு தெய்வம் எதுன்னு கூட தெரியாமல் கற்பழிச்சிருக்கான். டெய்லி பார்த்திங்கன்னா நியூஸ் பார்த்தா பிரேக்கிங் நியூஸ் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்கமோ, சாராயம் குடிக்கிறது மட்டும்தான் இந்த அத்தனை பேரும் கெடுதல் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த சாராயத்தை கொடுக்குறத விட்டு தொலைங்களேன். இந்த அரசாவது வந்து சாராயம் காய்க்கிறதா இருந்துச்சு, சாராயம் தயார் பண்ணுறதா காய்க்கிறது இல்லையோ, அதை விடுங்களேன், வரி போடுங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த எக்ஸ்ட்ரா வரி போடுங்க. அரசு நடத்துறதுக்கே உங்களுக்கு வந்து காசு இல்லை, அப்போ என்ன பண்ணோம், வரி தான் இப்போ போட்டிங்களா, கரண்ட் பில் ஏறி இருக்குது, வீட்டு வரி ஏறி இருக்குது, அது மாதிரி நடந்தா வரி உட்காந்தா வரின்னு போடுங்க, போட்டுட்டு இந்த சாராய கடை ஒழிங்க, ஏன்னா மக்கள் நல்லா இருக்கணும். கஞ்சா அப்படின்னு இல்லை, நிறைய சாராயம் தான் குடிச்சு ரோட்டில் டான்ஸ்லாம் ஆடுறாங்க, பஸ்ஸை அப்படி நிறுத்திக்கிறாங்க. அந்த பாலாயா படம் பார்த்தோம்னா பஸ்ஸை நிறுத்துறான் போய் தண்ணி அடிச்சு. இப்போ நானே நினைப்பேன், என்னடா இவன் காரை அப்படி நிறுத்தினா காரை ஏற்றணும்னு நினைப்பேன், மேலே ஏற்றணும்னு தான் நினைப்பேன், தண்ணி அடிச்சானா அப்படி தோணுது. ஏன்னா அதனால் அதெல்லாம் மறந்துடணும். நீங்கள் தான் போராடணும், பத்திரிகையாளர் தான் போராடணும். ஆமாம், நீங்கள் தான் போராடணும், நாங்கள் உங்கள் கூட நிற்போம், இல்லை நாங்கள் போராடுறோம், நீங்கள் எங்கள் கூட இல்லைங்க. இல்லைங்க, எல்லாமே சொல்கிறேன். அதான் நீங்கள் தான் சொல்கிறீங்க கஞ்சாபின்னு சொல்கிறீங்களா? ஓகே, இப்போ இலங்கை மேட்டருக்கு வருவோம். இலங்கை வந்து தமிழர்களே இல்லாத அளவுக்கு ஆக்கிட்டாங்கல்ல. புரட்சி தலைவர் தானே, தெரியுமா, நாங்கள் தானே இருந்தேன். அதே மாதிரி நீங்கள் வந்து இங்கேயும் அந்த மாதிரி இருக்குது. தமிழர்களை எங்கேயுமே அழிச்சிடக்கூடாது, தமிழர்கள் ஒத்துழைப்பாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். தமிழர்கள் ஒத்துழைப்பாக இருங்க, அப்போ தான் நம்ம நாடு நல்லாயிருக்கும், எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். இல்லை எங்கே நடந்தாலும் சரி, சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்குது, நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், டெய்லி பார்க்குறோம் சண்டை. சாப்பிடும்போது பார்க்கும்போது கண்ணு கலங்குது, ரத்த கண்ணீராக வடிக்கிறோம். அது மாதிரி சமாதானமாக இருக்கணும் உலகம் ஃபுல்லாக அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், இறைவன் எல்லாரையும் படைச்சது 10 மாதத்துலாம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினச்சி இந்த விழா ரொம்ப சிறப்பாக அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கு நான் மீண்டும் ஒரு பாராட்டுதல் சொல்லிவிட்டு, நீங்கள் பணம் போட்டிங்க, அந்த பணத்தை நிறையா எடுத்து உங்கள் குடும்பத்தையும் மற்ற மக்களையும் காப்பாற்றுறக்க உங்களுக்கு நாங்களும் தமிழர்களாக துணை நிற்போம்னு சொல்லிக்கொண்டு, எப்பவும் சொல்கிற மாதிரி உலகத்திலே மூத்த மொழி என் தாய்மொழி தமிழ்மொழி, அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். எல்லோருக்கும் வணக்கம். ஈழத்தினுடைய அந்த வரலாற்றில் பங்கு பெற்ற சான்றோர்கள்லாம் அமைதியாக இருக்காங்க. நாம் அதிகமாக பேசுவது என்பது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. நான் இந்த திரைப்படத்தை மட்டும் பேசிவிட்டு செல்கிறேன். பாலுமகேந்திரா அவர்களை 80களில் நான் அடிக்கடி சந்திப்பதுண்டு. இயக்குனர் மகேந்திரன் அவர்களை பற்றியும் சந்திப்பதுண்டு. அவர் சொல்லுவார், ஈழத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன், ஒரு திரைப்படம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு மிகையில்லாமல் வாழ்க்கையை பதிவு செய்ய வேண்டும்.
மனத்துடிப்பு எவ்வாறு இருக்கிறதோ அவ்வாறு காட்சி அமைப்புகள், இசை, மற்ற பிற யாவையும் ஒன்றிணைந்து பார்வையாளரை தன்னோடு இணைத்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுவார். அதனால்தான் வீடுன்னு ஒரு படம் எடுத்தார். அதுபோன்ற ஒரு வீடினுடைய படத்தினுடைய பேரழகை, மனிதர்களுடைய அந்த பயணத்தை இந்த தீப்பந்தம் எனக்கு காட்டியிருக்கிறது. இந்த என்னுடைய இயக்குனர் ராஜ் சிவராஜ் அவர்கள் மிக ஒரு உன்னதமான இயக்குனர். எங்கே இசை ஒலிக்க வேண்டும்? முதல்ல ஒரு 5 நிமிடம் இசையே இல்லை. இசைஞானி இளையராஜா அவர்கள் சொல்வார்கள், இசை என்பது பதட்டப்பட்டு ஓடுகிற ஒரு ஓட்டப்பந்தய வீரனை போல இருக்கக்கூடாது. ஒரு அழகிய பெண் இன்னொரு காதலனை பார்த்து பரிகசிக்கிற, இமைக்கிற அந்த கணங்களை எப்படி அழகாக ரசிக்கிறானோ அதுபோல் இசை இருக்க வேண்டும். ஒரு படத்திற்கு துணையாக இசை இருக்க வேண்டும். அப்படித்தான் எங்கே ஒலிக்க வேண்டுமோ அங்கே இந்த படத்தில் ஒலி இருந்தது. எனக்கு அப்படியே ஆரம்பகால இளையராஜா போல இந்த பூவன் மதீசன் இருந்தார். நான் கொஞ்சம் மிகையாக கூட சொல்லலாம். ஆனால் அதனுடைய நுட்பம் இந்த படத்தில் எனக்கு தெரிந்தது. ஒளிப்பதிவு யாரான்னு பார்த்தேன், கமல். அட, கமல் கூட இவ்வளோ அழகாக ஒளிப்பதிவு செய்வாரா? இலங்கையிலே ஒரு கமல் இருக்கிறார் என்பது பெரிய மகிழ்ச்சி. எடிட்டர் அருண் யோகதீசன் ஒரு நதியினுடைய போகிற போக்கில் இந்த படத்தை காட்சி துணுக்குகளை அழகாக வைத்து பெரிய திருப்பங்கள், பெரிய சூட்சுமங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு இலங்கையினுடைய பேரழகை, இழந்து போன தன்னுடைய கனவுகளை, இழந்து போன தன்னுடைய அந்த ஈரத்தை அழகாக ஒரு குறியீடு மூலமாக தீப்பந்தம் என்று சொல்லியிருக்கிறார். பந்தம் என்றால் உறவு, தீ என்றால் அகத்தி. இந்த அகத்தில் இருக்கிற தீ உறவுகளாக மீறி எல்லாரையும் கட்டுப்படுத்தியிருக்கிறது. நீங்கள் 20 நாட்களில் 4 பேர் ஒன்றிணைந்து எடுத்துக்கொண்ட படம் தமிழ் திரைப்படங்களில் உதாரணமாக நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த படம் நீண்ட நாள் பேசப்படும். எங்கள் தமிழ் மண்ணில் நீங்கள் உயர்ந்து பேசப்படுவீர்கள். வாழ்த்துவார்கள். வணக்கம், வாழ்த்துக்கள், வணக்கம். தீப்பிடிக்க தீப்பிடிக்க முத்தம் கொடுடா என்ற பாடல் வரிகளுக்கு மத்தியில் ஒரு தீப்பந்தம் ஏந்தி தீர்வு கேட்டு வந்திருக்கிறது என்று சொல்லலாம். இதனுடைய ஃபஸ்ட் ஸ்டாப்பில் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கும்போது பார்க்கும்போது, நாங்கள் சினிமா வாய்ப்பு தேடி 4-5 பேர் தங்கியிருக்கும்போது அந்த 4-5 பேருக்கும் ஒவ்வொரு உணர்வுகள், ஒவ்வொரு கேரக்டராக இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி நான் அனுபவித்தேன். அந்த சீன்ஸ்லாம் எனக்கு அப்படி தான் பட்டது. அதுக்கப்புறம் அவர் அந்த கிணத்துக்குள்ளே விழுந்ததுக்கப்புறம் இவரை யார் கொலை பண்ணியிருப்பா அப்படின்னு பார்க்கும்போது பல வகையில் சந்தேகம் ஏற்படும் போது அந்த வெத்தலையை 2ஆக கிழிக்கும் போது ஒரு க்ளோஸ்அப் ஷாட் வரும். அங்கேயே தீர்மானித்தேன், இந்த கொலையை இவர் தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் கூட அவர் வந்து முடியை போட மாட்டேன்னு சொன்னால் கூட, முடின்னு சொன்னோன்னு தான் எனக்கு ஞாபகம் வருது, முடியை போட மாட்டேன்னு சொன்னால் கூட எனக்கு அந்த 2ஆக கிழிக்கும் போது ஒரு க்ளோஸ்அப் ஷாட் தேவையில்லாமல் ஏன் அங்கே ஒரு க்ளோஸ்அப் ஷாட் வந்தது, ஓ ரைட், இவருக்கும் அந்த கொலைக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு தோணுச்சு. பட் கல்வியை பற்றி நிறையா சொல்லிச்சு. கல்வி எல்லோருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஈழத்தில் ஏற்பட்ட இழப்புகளையும் பாதிப்புகளையும் ஆணித்தரமாக இதில் நிறைய சொல்லியிருக்கு. இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எனக்கு இதுக்கு முன்னாடி அறிமுகம் இல்லை. ஆனால் படம் பார்க்கும்போது என்னுடைய மனதுக்கு நெருக்கமாகவே எல்லோரும் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் தினசரி ஒரு 2-3 இலங்கை சார்ந்த நண்பர்கள் ஃபோன்லேயோ இல்லை நேர்லேயோ சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது. அது கூட இந்த கடலை மிட்டாய்க்கு சில வசனங்களுக்கு எங்களுக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்கலாம். அந்த கடலை மிட்டாய்க்கு என்னமோ சொன்னாங்களே, இது என்னவா இருக்கும், அல்வாடுறாங்க, ஏதோ பேர் சொன்னாங்களே, என்னன்னு அந்த கடலை மிட்டாயை காமிச்சு இது கொடுக்கும்போது தான், ஓ கடலை மிட்டாய்க்கு தான் இப்படி ஒரு பேர் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இதில் வந்து பேன் இண்டியா அளவில் பல குத்துப்பாடல்கள் இல்லை, ரத்தம் செந்தலை, ஏகப்பட்ட பொருட்செலவு சேதம் இல்லை. அப்படி இருந்தாலும் அங்கங்கே அவர்கள் நினைத்ததை பதிவு செய்திருக்காங்க. ஏன்னா எங்கள் மேனேஜர் பிஆர்ஓ சார்கிட்ட கூட கேட்டேன், சார் இது ஸ்ரீலங்கா படம் ஸ்ரீலங்காவில் ஓட போதா இல்லை இங்கே ஓட போதா அப்படின்னு கேட்டேன். எனக்கு இதுவரை கூட தெரியாது. ஸ்ரீலங்கா மக்கள் ஸ்ரீலங்காவுக்குள்ளே படம் எடுத்து அங்கே ரிலீஸ் பண்ணுறாங்க. அங்கேயும் தமிழ் மாதிரி அங்கே ஒரு குரூப் இருக்குது, ஒரு ஒரு தொழில்நுட்ப கலைஞர்கள் இருக்காங்கிறதே எனக்கு இப்போ சார்கிட்ட கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் சார் பேசும்போது இது 3வது படம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா இப்படி படைப்புகள் நிறையா வரணும், வெற்றி பெறணும்.
வெற்றி பெறணும். இது ஒவ்வொரு ஃப்ரேமும் பிரித்து பேசக்கூடிய பல தொழில்நுட்ப கலைஞர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வழிவிட்டு இப்படி ஒரு அருமையான படத்தை பார்ப்பதற்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி படைப்புகள் நிறைய வர வேண்டும் என்று வாழ்த்து விடுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். 3 நிமிடத்தில் முடித்துக் கொள்கிறேன். நேரமின்மை காரணமாக இந்த தொழில்நுட்ப கலைஞர்களை தோழர் ராசி அழகப்பனும் அஜயன் பாலாவும் பேசியதை நான் வழிமுறுகிறேன் உள்ளன்போடு. நாங்கள் ஈழத்தை சார்ந்த நண்பர்கள் எழுத்தாளர்களை பார்க்கும் போதெல்லாம் ஒன்றை சொல்வது வழக்கம். தம்பிகளே, இயக்கம் விட்ட இடத்தை இலக்கியம் தொடர வேண்டும், கலை தொடர வேண்டும். அரசியலை உலக அரங்கில் கொண்டு போய் சேர்ப்பதில் ஏதோ ஒரு தவறு நிகழ்ந்து விட்டது. கலையும் இலக்கியமும் அதை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டே இருப்போம். மருது சார் நாங்கள்லாம் அதை இந்த யுத்தம் நடந்தபோது 15 வயது இருந்த தம்பிகள் அதை செய்திருக்கிறார்கள். அனைவருக்கும் உங்கள் சார்பாக வாழ்த்துக்கள். தீப்பந்தம் என்றவுடன் நான் ஏதோ ஒரு போர்க்கள காட்சிகளை கொண்டு வரக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கும் என்று நான் நினைத்தேன். அதற்கு மாறாக வேறொரு தளத்தில் இந்த கதையை யோசித்திருக்கிறார்கள். வன்முறை என்பது அறிவுசார் தளத்தில் நிகழ்த்தப்படுகிற வன்முறை, அதாவது கல்வி தரப்படுத்துதல், நூலகத்தை எரித்தல் என்கிற ஒரு ஆவணத்தை மிக அழகான கதையாக்கியிருக்கிறார்கள். இந்த தொடக்கம் இன்னும் நல்ல நல்ல திரைப்படங்களை உலக அரங்கில் எடுத்துச் சொல்லக்கூடிய படங்களாக வர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், நம்புகிறேன். ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன் தம்பிகளே. அதாவது இந்த கதையை சொல்லும்போது நம்ம பேசும்போது கூட ரொம்ப வீரமாகவும் உணர்ச்சி வசப்பட்டும் இல்லை சோகமாகவும் பேசுகிறோம். அப்படி ஒரு கதையை அவர்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் அவங்க சொல்லவே இல்லை, உணர்ச்சி பூர்வமாக சொல்லவே இல்லை. மிக பகடியாக எல்லலாக சொல்கிறார்கள். அதில் ஒரு வசனம் வரும், அடுத்த மசுரை பிடுங்கி தான் நம்ம வாழணுன்னா அப்படியே வாழ்ந்துட்டு போகிறோம் அப்படின்னு வரும். அங்கே பிடுங்க போகிற மசுர் ஒருத்தர் வந்து என்ன மாதிரி ஒருத்தர் இருக்கார். அதற்குள்ளே இருக்கிற அரசியல் மிகவும் நுட்பமானது. அதை சொல்வதற்கு நேரமில்லை, நான் எழுதுகிறேன், எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். இந்த படத்தில் ஒரு வசனம் வருகிறது, நாங்கள் நல்ல விஷயத்தை செய்யும் போதெல்லாம் எங்களை சுற்றி ஏதோ பிசாசுகள் வந்து அதை கெடுத்து விடுகின்றன என்று சொல்கிறார். இந்த ஒரு வரிக்குள் அடங்கி இருக்கிற ஒரு நூற்றாண்டின் வரலாறு மிகப்பெரியது. இதுதான் கலை செய்யக்கூடியது. தோழர்களே, நண்பர்களே, தம்பிகளே, இங்கும் நாங்கள் ஏதாவது நல்ல விஷயத்தை செய்ய நினைக்கும் போதெல்லாம் ஒரு பிசாசு கூட்டம் 2000 ஆண்டு காலமாக தடுத்து கொண்டே இருக்கிறது. இப்போதும் செய்கிறது. இங்கே அறிவுசார் தளத்தில் நிகழ்த்தி இருக்கிறது. கௌதமன் தொட்டு சென்றார், இங்கே கல்வித்துறையில் எப்படி நிகழ்த்தப்படுகிறது என்று. நீங்கள் எடுத்திருக்கிற படம், கலை ஒரு வரலாற்றை, ஒரு காலத்தை எப்படி ஆவணமாக்க வேண்டும் என்பதற்கான எங்களுக்கெல்லாம் ஒரு பாடம். தொடருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. சகோதரர்கள் ராஜ் சிவராஜ் அவர்கள் இயக்கி, பூவன் மதீசன் அவர்கள் இசையமைத்து, இன்னும் எங்களுடைய எண்ணற்ற எங்களுடைய இரத்த உறவுகள் உலகில் இதுவரைக்கும் ஒரு நேர்மையான விடுதலைக்கு இரத்தம் சிந்தாத அளவுக்கு வரலாற்றை சுமந்து நிற்கிற எங்களுடைய ஈழ மண்ணின் படைப்பாளிகள் எல்லாம் ஒன்று கூடி தயாரித்து இயக்கி தீப்பந்தம் என்கிற இந்த தகிப்பான படைப்பில் பங்கு கொண்ட படைப்பாளிகளுக்கும் இவர்களெல்லாம் வாழ்த்த அல்லது உச்சி முகர இங்கே வந்திருக்கிற எங்களுடைய பெருமதிப்புமிக்க சக படைப்பாளிகளுக்கும் நம்மளுடைய ஈழ மண்ணிலிருந்து வந்திருக்கிற இந்த படைப்பெல்லாம் பார்த்து அவர்கள் ஒரு உறுதியோடும் ஒரு பெருநம்பிக்கையோடும் தொடங்கியிருக்கிற படைப்பை நாமளும் கொண்டாடணும், வாழ்த்தணும். உலகம் முழுக்க தமிழர்கள்கிட்ட மட்டும் இல்லை, மனித இனத்துக்கு எடுத்துகிட்டு போகணும்
அப்படிங்கிற ஒரு பெரும் வேட்கையோடு இங்கே வந்திருக்கிற நாங்கள் என்றும் மதிக்கிற எங்களுடைய ஊடக சகோதர சகோதரிகளுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த படைப்பை அதனுடைய தரத்தை மதிப்பிடுவதை விட அவர்களுடைய பேரிழப்பை, அவர்களுடைய வலியை, அவர்களுடைய நிலமிழப்பை, உயிரிழப்பை எல்லாத்தையும் தாண்டி அவர்களுடைய மானம் இழப்பை அவர்கள் இப்பொழுதுதான் சொல்ல தொடங்கியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஒரு தொடக்கம். அதை பதிவு செய்து இந்த உலகத்துக்கு நாங்கள் எவ்வளோ பெரிய உன்னதமான படைப்பாளிகள்னு அவங்க காட்ட வரல. எங்களுடைய வலியை இனிமேலாவது மனித சமூகம் உள்வாங்குங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்காகத்தான் கடல் கடந்து இங்கே வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 50களிலே கடல் கடந்து வந்து நம்மள்கிட்ட ஆதரவு கேட்டவர்கள் தங்களுடைய இன விடுதலைக்காக. ஆனால் கலையின் ஊடாக இன்னைக்கு நம்மளோட வந்து நிற்கிறாங்க, நம்மளுடைய உறவுகளாக, நம்மளுடைய சகோதரர்களாக. இந்த படைப்பில் பேசப்பட்ட செய்திகள் மிக மிக முக்கியமானது. அவர்கள் இன்னும் கூட உறுதியாகவும் உக்கிரமாகவும் இந்த படைப்பில் அவங்களால சொல்ல முடியும். ஒரு படைப்பாளியாக எனக்கு தெரியும். ஆனால் இலங்கையில் வெளியிடுகிற ஒரு படைப்பாக, இலங்கை மண்ணில், ஈழ மண்ணில் வெளியிடுகிற ஒரு படைப்பாக அவர்கள் முடிந்த வரைக்கும் முயன்று இந்த படைப்பில் சில செய்திகளை சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்தில் அந்த படைப்பில் நீங்கள் தொடக்கத்திலே பார்க்கலாம். நினைவு கஞ்சி அந்த குடிக்கிற முதல் ஷாட், அது முதல் காட்சி. அது மே 18. அந்த கஞ்சிக்கு போடுறதுக்கு உப்பு கூட இல்லை முள்ளிவாய்க்கால் மண்ணில். வெறும் குண்டுகள் மட்டுமே விழுந்தது. தாங்கள் கூட பசியாராமல் எங்களுடைய தாய்க்கும் தாய் மொழிக்கும் சமமான எங்களுடைய தமிழீழ தேசிய தலைவர் தன் படைக்கு உத்தரவிட்டது. நம்மை நம்பி இருக்கிற, நம்ம காத்து நிற்போங்கன்னு நம்மளோடு உயிரை பிடித்து கொண்டு உயிருக்கு உயிராக ஓடி வந்த நம்மளுடைய மக்கள், நம்மளுடைய பிள்ளைகள், பிஞ்சு குழந்தைகள் உயிரோடு இருக்கணும். செத்தது போகன்னு ஊற்றப்பட்ட அந்த கஞ்சிக்கு உப்பு கூட இல்லை. ஆனால் அந்த கஞ்சியை மறந்துடக்கூடாது. அந்த பெருவழியை, அந்த உயிர் வழியை மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் மே 18 உலகம் முழுக்க வாழுகிற தமிழர்கள், இந்த வழியை உள்வாங்கின தமிழர்கள், இன்றும் மே 18 வசதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்களும் கஞ்சி குடிக்கிறாங்க. ஆனால் அதை உணராத, உள்வாங்காத, அந்த மண்ணிலேயே பிறந்த ஈழ மண்ணில், முள்ளிவாய்க்காக இருக்கட்டும், மட்டக்களப்பாக இருக்கட்டும், யாழ்ப்பாணமாக இருக்கட்டும், கொழும்பாக இருக்கட்டும், கிளிநொச்சியாக இருக்கட்டும், எல்லா இடத்திலும் இருக்கிற இன்றைய இளைய தலைமுறை, குறிப்பாக 15-20 வயது உள்ளவர்கள், யுத்தம் நடந்து 15 வருஷம் ஆச்சு. ஆனால் அவங்கெல்லாம் இந்த யுத்தத்தை, இந்த பேரிழப்பை, இந்த பெரும் ஓலத்தை மறந்து இன்னைக்கு மயக்க நிலையில் கிடத்தப்பட்டிருக்கிறார்கள். காரணம் அவர்கள் மட்டும் இல்லை, அங்கு ஆள்கிற அதிகார வர்க்கமும் அது ஒரு காரணம். எல்லாத்தையும் மழுங்கடிக்கப்பட்ட ஒரு நிலையில், போதை வயப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில், சினிமா கவர்ச்சி உட்பட, ஏன்னா அங்கேயும் இருக்கிற அஜித் விஜய் படங்களுக்கு இன்னைக்கு கிளிநொச்சிலையும் யாழ்ப்பாணத்திலையும் முல்லைத்தீவிலையும் இன்னைக்கு பாலாபிஷேகம் பண்ணுற, இரத்த அபிஷேகம் நடந்த அந்த மண்ணில் இன்னைக்கு அதெல்லாம் மாற்றப்பட்ட அந்த நிலையில தான் அதனுடைய விழுதாக வேர்களாக வந்த எங்கள் வீட்டு பிள்ளைகள், எங்களுடைய சகோதரர்கள் இன்னைக்கு இதெல்லாம் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான், அதை மீட்டெடுப்பதற்காக ஒரு புதிய தீப்பந்தத்தை
இப்போதாவது தொடங்கினாதான் இனி வருகிற தலைமுறையாவது நாம் எவ்வளோ பெரிய இழப்பை இழந்திருக்கோம் அப்படிங்கன்னு அவர்களுக்கு நினைவூட்டுவதற்காக இந்த படைப்பை தொடங்கியிருக்கிறார்கள். அதை தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டின் படைப்பாளிகளோட எங்களுடைய தமிழர் தொப்புள் கொடி உறவுகளோட இதை பகிர்ந்து அவர்களை முன்னாடி சொன்னது போல தன்னுடைய திறமையை காட்ட வரல. எந்த சூழ்நிலையிலும் எங்கள் மண்ணை, எங்கள் இனத்தை, எங்களுடைய உரிமையை கைவிட்டு விடாதீர்கள், எங்களுக்காக நில்லுங்கள்னு உரிமையோட உயிரால ஒரு உயில் எழுதி தீப்பந்தமாக இங்கே ஏற்றி வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு 15 ஆண்டுகளாக, குறிப்பாக 10 ஆண்டுகளாக இதே மேடையில் எங்களுடைய ஊடக சகோதரர்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன். என் உயிர் மூச்சுங்கிறது நான் முன்னாடி சொன்னது போல் சந்தனக்காடை நான் படிச்சுட்டேன். முந்திரிக்காட்டில் இன்னும் தமிழரசன் வரலாறு இருக்குது. இந்த உலகம் தலகுனிய கதறி அழ இந்திய தேசம் உட்பட எங்களை அழிப்பதற்கு காரணமான அதிகார வர்க்கங்கள் அவர்கள் கல்லறையில் விழுந்து கிடந்தாலும் கூட தோண்டி எடுத்து துப்புகிற படைப்புகளாக என் இனத்தின் படைப்புகளை படைச்சதுக்கு அப்புறம் தான் என் தலை சாயும்னு சொல்லியிருக்கேன். ஆக அப்படிப்பட்ட நிலையில் ஓடி ஓடி ஐநா சபைக்கு 3 முறை போகும்போதும், ஐரோப்பா நாடுகளுக்கு போகும்போதும், லண்டன் போகும்போதும், அல்லது கனடா பல முறை போகும்போது கூட மீதம் இருக்கிற தளபதிகளையும் போர் வீரர்களையும் புலி வீரர்களையும் சந்தித்து அந்த வரலாறுகளை கேட்க உடல் சிலிர்க்கிறதுல ஆன்மா வரைக்கும் சிலிர்த்து அது அடங்காமல் இருக்கு. அது படைப்பாக வரும்போது தான் அது தீரும். ஏன்னா இந்த படைப்பு ஈழத்துக்காக மட்டும் சொல்லப்பட்ட ஒரு படைப்புன்னு நினைச்சா அது நம்மளுடைய புரிதலின்மை தான். 70களில் தரப்படுத்துதல் அப்படின்னு அங்கே வந்ததே கல்வியை வரையறைப்படுத்தது. ஒரு அளவுகளுக்காக சொல்கிறேன். சிங்களவன் 35 மார்க் எடுத்தா அவன் படிக்க போகலாம், மருத்துவமோ பொறியியலோ. ஆனால் 70 மார்க் எடுத்தா கூட தமிழர்களுக்கு இல்லை. அதில் சொல்லப்படுற அந்த குறியீடுங்கிறது இங்கே இருக்கிற நீட்டுக்கு சமமானது. அதனால தான் நீட்டுக்கு அனிதா வீட்டிலேருந்து எல்லா இடத்துலையும் உக்கரமாக நின்று தமிழினம் போராடிச்சு. அதே நிலை தான் இங்கேயும். உங்களுக்கு கல்வி உரிமை மறுக்கப்பட்டால் வேலை உரிமை மறுக்கப்படும். கல்வியும் வேலையும் இல்லைன்னா வாழ்வியல் உரிமையும் உங்களுக்கு இல்லை, உங்கள் நிலமும் உங்களுக்கு இல்லை. உங்களுடைய கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு, வரைபடம் அத்தனையும் அழிக்கப்படும். அதுதான் நடந்தது. அதுதான் யாழ் நூலக எரிப்பு. அறிவை மறைப்பதென்பது, அறிவை மறுப்பதென்பது, அறிவை இல்லாமல் செய்வது ஒரு இனத்தை அழிப்பதற்காக முற்றும் முழுதாக அழிக்கணும்னு முடிவெடுத்துட்டா ஒரு அதிகார வர்க்கம் செய்கிற வேலை அவனுடைய கலையும் பண்பாட்டையும் அவனுடைய அறிவு திரட்டையும் அழிக்கிறது தான். அதான் நடந்தது, இங்கேயும் நடக்குது. வள்ளுவனை மறைக்கிறதுல இருந்து, வள்ளலாரை மறைக்கிறதுல இருந்து, மருத்துவ படிப்பு, கல்வி எல்லாம் மறுக்கப்படுறதும் ஒதுக்கப்படுறதும். இன்னைக்கு போங்க ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு போங்க, ஒரு அரசு பல் மருத்துவமனைக்கு போங்க, 70% வெள்ளை வெள்ளையாக இந்த மொழி தெரியாத மாணவர்கள் அங்கே குமிஞ்சு நிற்கிறான். இன்னைக்கு வேகமாக 30% பிற மாநிலத்தவர்கள் உள்ள வந்துட்டான். எந்த மாநிலத்திலையும், சில மாநிலத்துக்கெல்லாம் இப்போ மணிப்பூரில் ஏன் சண்டை நடக்குது? மணிப்பூரில் பூர்வகுடி மக்கள் வாழ்கிற இடத்துல 1 சென்ட் எவனும் வாங்க முடியாது. ஆக அவனுங்களை அடித்து அப்புறப்படுத்தினாதான் உள்ளே போக முடியும், இந்த கனிம வளத்தை திருட முடியும். இப்போ இங்கே அதெல்லாம் இல்லை. இங்கே கூட்டம் கூட்டமாக வந்துட்டான். நீங்கள் அங்கே உள்ளேயே போக முடியாது, வாழ முடியாது. ஓட்டு உரிமை இல்லை, எந்த உரிமையும் இல்லை, ரேஷன் அட்டை இல்லை. பல மாநிலத்தில் கொடுக்க மாட்டான். ஆனால் இங்கே உள்ளே வந்துட்டான்னா உடனே அவனுக்கு ஓட்டு உரிமை, உடனே அவனுக்கு ரேஷன் உரிமை. சென்னையில் இன்னும் 15-20 ஆண்டுகளுக்குள்ள பிற மாநிலத்தவன் தான் அத்தனை பேர் எம்எல்ஏவாக இருப்பான். தமிழ்நாட்டில் திருப்பூர், ஈரோடு எல்லா இடத்துலையும் சரி, நீங்கள் எங்கே போனாலும் இனி தமிழ்நாட்டின் வெற்றியை தீர்மானித்து அமைச்சர்கள் மட்டுமில்ல, சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் இல்லை, ஆளுநர் மட்டும் இல்லை, அது ஏற்கனவே அப்படி தான். ஆக ஆள்பவர்களே இன்னும் கூடிய சீக்கிரம் அதிகபட்சம் நம்ம பார்த்துட்டு சாவலாம் சந்தோஷமாக. ஆக இந்த படைப்பு அதான் சொல்லுது,
இந்த படைப்பா அது சொல்லுதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அவர்களை மட்டும் காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள், எங்களை மட்டும் காப்பாற்றுங்கள்னு அவங்க வரல. கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு தெரியாம ஒரு தீப்பந்தம், உன் வீடு, உன் காடு, உன்னுடைய நிலம், வளம் அத்தனையும் இங்க பறிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு, அழிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. திலீபன் நினைவாலயம்னு ஒரு இடத்துல வருது. உலகத்துல ஒரு மரணம் தரிசனமாக மாறினது, ஒரு மரணம் உலகத்திலே தரிசனமாக மாறினது திலீபனுடைய மரணம் மட்டும்தான். 12 நாள் அடம்பிடிச்சு வரான் தலைவர்கிட்ட, அடம்பிடிச்சு பல பேர் போட்டி. ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாம நான் இருந்து சாகிறேன், இந்திய ஒன்றியத்திற்கு என் உயிரால் நான் கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னு. நான் நினைவு தப்புனா கூட என் நாக்கில் ஒரு சொட்டு தண்ணி வச்சிடக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டு உட்கார்றான் நல்லூர் முருகன் கோயில் வாசல்ல. 2வது நாள் பல் விளக்க தண்ணி தரும்போது, சாப்பிட்டா தானடா பல்லு விளக்கணும், எனக்கு எதுக்குடா அப்படிங்கிறான். 3வது நாள் உடை மாற்ற வரும்போது, சருகாக போற உடலுக்கு எதுக்குடா மாற்று துணிங்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா நினைவு இழக்கிறான். 12வது நாள் ஒவ்வொரு நாளும் இரவு தலைவர் ஒரு தாயை போல வந்து அவன் தலையை வருடி கொடுத்துட்டு போறாரு. அப்ப கூட இந்திய ஒன்றிய அரசு அசையில. லட்சோப லட்ச மக்கள் இந்த நல்லூர் முருகன் கோயில் வாசல்ல கதறாங்க. அவன் மூச்சேற்று போயிட்டானா, செத்து போயிட்டானான்னு 8வது நாள் 9வது நாள்லாம் மருத்துவர் வந்து போகும்போதெல்லாம் அலறுது கூட்டம். மருத்துவர் திரும்பி நின்று பயமில்லை, இறப்பு நிகழல, சாகலைன்னு சொல்லும்போது தான் ஆசுவாசப்பட்டிருக்கு. இரவு பகல்னு இப்படி கடந்து 12வது நாள் எந்த அசைவும் இல்லாத சருகா கிடக்கிற அந்த திலீபனை மருத்துவர் வந்து பார்க்குறாரு. மறுபடியும் மக்கள் அந்த நெஞ்ச அடிப்பு, கதறத்துக்கான முந்தைய நிலை. முருகனையும் அவனையும் வேண்டி அப்படி தகிப்போடு நிற்கிற அந்த நொடிகள் வந்து கையை பிடிச்சி பார்க்குறாரு. மக்கள் கத்துறதுக்கு தயாராகிறாங்க. ஆனால் அந்த மருத்துவர் வச்சுட்டு தலை வழியா அப்படி வந்து திலீபனுடைய காலை தொட்டு ஒரு மருத்துவன் கும்பிடுறான். நல்லூர் முருகனோடு சேர்ந்து அலறுது லட்சக்கணக்கான அந்த மக்கள். ஒரு மரணத்தை ஒரு மருத்துவன் அவனை காலை தொட்டு வணங்கி அறிவிச்ச ஒரே மரணம், ஒரு தரிசனம், அது திலீபன் அந்த பச்சை படுகொலையாக தான் இருக்கும். அது வெறும் மரணம் இல்லை. அவன் சொன்ன ஒரு வார்த்தை, அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் போறேன், நிச்சயம் என் தலைவனும் என் சக வீரர்களும் தளபதிகளும் இந்த தமிழீழத்தை மீட்டெடுப்பார்கள், விடுதலை பெற்ற தமிழீழத்தை நான் வானத்திலிருந்து பார்ப்பேன் அப்படின்னு சொன்னான். கண்கள் மின்ன, மகிழ்ச்சி பொங்க, உட்காரத்துக்கு முன்னாடி நான் மேலிருந்து பார்ப்பேன் விடுதலை பெற்ற தமிழீழத்தை அப்படின்னு. அந்த நம்பிக்கை, அந்த சொல், அந்த மரணம் இன்னைக்கு உலகம் முழுக்க வாழ்கிற தமிழர்கள், தமிழீழத்தில் வாழ்கிற இளைய தலைமுறை அல்லது அங்கே இருக்கிற தமிழர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள், அவன் சொல்லிட்டு போன அந்த வார்த்தைக்கு நம்பிக்கையாக நாம் வாழ்ந்தோமா? எவ்வளவு பெரிய குற்றவாளி, எதிரிகள் அழிப்பான், துரோகிகள் காட்டி கொடுப்பான். ஆனால் அந்த தலைவனையும் அந்த மண்ணையும் அந்த வீரத்தையும் அந்த பேரிழப்பையும் உள்வாங்கின உலகம் முழுக்க வாழ்கிற தமிழர்கள், தமிழினம் என்ன செய்யுது? ஏன் இந்த கவலை அவங்களுக்கு? லண்டனில் நான் பார்த்துருக்கேன். ஒரு வீட்டில் தங்கியிருக்கும் போது ஒருத்தன் ஆங்கிலமே பேச மாட்டான், ஒரு பையன். அவங்க அப்பா என்னை கூப்பிட்டு அறிமுகப்படுத்துகிறாரு. அவன் ஒரு ஒரு நெளிந்த புன்னகையோட அப்படின்ட்டு போயிட்டான். என்னடா இங்கே வாடான்னு கூப்பிட்றாரு. எத்தனை இடத்துல நெகிழ்வான சம்பவங்கள், அது வேற. அவன் சொல்கிறான், தேவையில்லாத சண்டைப்பட்டு ஒரு இனத்தை அழிச்சு விட்டீங்கிறான். உங்களுக்குலாம் எதுக்கு சண்டை? திரும்பவும் அழிக்க போகிறீங்களா? தமிழிடமான ஒன்று வேணாம், வேலையை பாருங்கிறான். அங்கே பார்த்தது அதே இடத்துல அந்த கஞ்சி குடிக்கிறது என்ன உப்பு இல்லாத கஞ்சின்னு அவன் விளையாட போனான்ல. இந்த நிலை உலகம் முழுக்க இருக்குது. அப்போ இந்த இழப்பை, இந்த வலியை
அதாவது உலகம் தோன்றின காலத்தில் 36 ஆண்டுகள் மழை பெஞ்சதா சொல்கிறாங்க ஒரு அறிவியல் செய்தி. அதில் தான் 3 பங்கு கடலும் 1 பங்கு நிலமும் உருவானதா சொல்லுது. இந்த உலகம் உருவான காலத்திலிருந்து எத்தனையோ சண்டைகள் நடந்திருக்கு ஒரு இனம் விடுதலை அடைய. ஆனால் எந்த மண்ணிலையும் இவ்வளவு ரத்தம் சிந்தலை, இவ்வளவு நேர்மையான போராட்டம் நடக்கலை. ஆனால் அந்த போராட்டத்தினுடைய இறுதி தீர்வு இங்கே மருதையா, ஓவியர்கள் 2 பேருமே, புகழேந்தையா, எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் போய் தலைவரோடையே இருந்து அந்த போராட்ட களத்தை நேரில் பார்த்து வந்தவங்க. இறுதி காலகட்டத்தில் என்னுடைய சந்தனக்காடு படைப்பை பார்த்துட்டு என்னை அழைக்கிற நேரத்தில் அங்கே போர் உக்கிரமாயிருச்சு. போக முடியல, கடைசி வரைக்கும் போகலை. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் செய்ய முடிஞ்சது. இங்கே இருக்கிற 2 பேருக்கு தெரியும், இந்த விழாவை ஏற்பாடு பண்ண ஒரு சகோதரர், அவர் எப்பவுமே தன்னை காட்டிக்கிறதுல கீழே இருக்கார். இந்த இளைஞர்கள்லாம் ஒருங்கிணைச்சு அங்கேருந்து இங்கே அனுப்பின ஒருத்தர் இருக்கார், விவசாயத்துறை முன்னாள் ஈழத்து அமைச்சர் ஐங்கர நேசனை. அவருக்கு தெரியும் எண்ணற்ற ஆவண படைப்புகள். இனி என்ன செய்ய போகிறோம், இறுதி யுத்தம், விழவிழையிடுவோம், ரத்த காட்டேரி ராஜபக்ஷ, கொலகார காங்கிரஸ், எங்கள் அப்பா, இப்படி எண்ணற்ற ஆவண படைப்புகளை ராத்திரி பகல அந்த நேரத்தில் நான் படித்தேன். அந்த ரத்த சகதிகளில் கிடக்கிற எங்கள் வீட்டு பிள்ளைகள், பெண்கள், நம்மளுடைய போராளிகள் கை காலு செதஞ்சி சின்ன நம்ம எடுத்து கோத்து 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 ஆவண படைப்புகளாக செஞ்சேன். இனி அந்த படைப்புகளை யாரெல்லாம் பிரதி எடுத்தாங்களோ தூக்குனாங்க. ஒரு முறை இங்கே ஜெயசித்ரா அவர்களுடைய ஸ்டுடியோ கோடம்பாக்கம் பக்கத்தில் ஒரு படைப்பை செஞ்சுட்டு இருக்கேன். எடுத்து செஞ்சு பாரதிராஜா சார் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும், போலீஸ் சுற்றி ரவுண்ட் அப் பண்ணிடுச்சு. அதை மீறி இப்போ அவங்க 2 பேரும் லண்டனில் இருக்காங்க. அதில் ஒரு சகோதரர் யோகன், இன்னொருத்தர், அவங்கள வர சொல்லி போலீஸ், நல்ல வேலை அது ஒருத்தர் தெலுங்குக்காரர் அங்கே இருந்தார், ஜெயசித்ரா அவங்க அது அவரு இல்லை இது வேற, இது கலைஞர் டிவிக்காக ஒரு ப்ரோக்ராம் எடிட்டிங் நடக்குதுன்ட்டார். அப்போ இருந்த ஆட்சி அவங்க ஆட்சி, அப்படியே வெளியில் போனாங்க. இல்லாட்டினா சுற்றி வளைச்சிருந்தா அன்றைக்கி தூக்கியிருப்பாங்க. எதுக்குன்னா அப்படியெல்லாம் பெரும் பதட்டத்தோடு எடுத்துகிட்டு வந்து ஒரு டிவிடியை கொடுத்து வேற ஒரு பக்கம் அனுப்பிவிட்டு இன்னொரு டிவிடி அங்கே எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே எல்லாம் செல்வமணி சார், வடிவேலு, அவங்கவுங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, என்ன ரெடி ஆச்சான்றாங்க. இப்போ சிக்கல் ஆகுதுன்னா அது ரொம்ப தேர்தல் காலகட்டம் வேறு. எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு ஓரமாக உட்காந்து அந்த மனநிலை இருக்குல்ல, இதை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, அந்த ஹார்ட் டிஸ்கை, அந்த படைப்பை அதை எடுத்துட்டு எப்படியாவது அதை காப்பாற்றி வைக்கணுங்கிற அந்த போராட்டம் இருக்குல்ல, அது இந்த படைப்பில் மட்டும் இல்லை, நான் மட்டும் இல்லை, எண்ணற்ற இந்த மண்ணையும் இனத்தையும் அந்த வீரம் செறிந்த விடுதலை போராட்டத்தையும், உலகத்தில் எந்த இலக்கியமும் இந்த உலகம் தோன்றின காலத்திலிருந்து அப்படி ஒரு தலைவனை பாட முடியாது, அப்படி ஒரு பதிவு இல்லை. இந்த உலகம் அழிய போகிற காலத்தில் கூட அண்ணன் பிரபாகரனை போன்ற ஒரு மாவீரன், பரிசுத்தமான ஒரு பெரும் தலைவன் இந்த உலகத்தில் பிறக்கப்படுறதில்லை. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வுங்கிறது நாமெல்லாம் நேசிச்ச இந்த வரலாறை சொல்லணும் அடுத்த தலைமுறைகிட்ட. படைப்புகளை ரொம்ப உயிரா நேசிச்சார் அண்ணன் பிரபாகரன் அவர்கள். இங்கிருந்து போற எல்லா படைப்பையும் பார்த்துருவார், உலக படைப்புகளை பார்ப்பாரு. படைப்புகள் போதும், அது படையை வளர்க்கும்னு சொன்னவர், அப்படி வளர்த்தவர். படைப்புகள் மட்டும்தான் நெருப்பு அணையாம பாதுகாக்கும், தீப்பந்தத்தை போல. அதனால இன்னைக்கு உலகத்தில் ஈரானிய படைப்புகள் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பே பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. நாளைக்கு உலகத்தை ஆட்டி படைக்கிற படைப்புகள் அல்லது சம்பவங்கள், வரலாறுகள், வீரம் செறிந்த எத்தனையோ நிகழ்வுகள், எத்தனையோ தளபதிகள், உலக சினிமாவை மட்டும் இல்லை, உலகத்தையே உலுக்கெடுக்கிற படைப்புகள் கொட்டி கிடக்கிற இடம் எதுனா எங்களுடைய ஈழ மண். அதனால ஒரு பக்கம் அது அறவழி போராட்டமாக இருக்கலாம். இந்த உலகம் பாராமுகமாக போனால் நான் சொல்றேன், மீண்டும் அந்த மண்ணில் ஒரு யுத்தம் தொடர்வதை, அந்த யுத்தத்தின் மூலமாக அந்த இனம் விடுதலை அடையதை இந்த உலகத்தில் எந்த அதிகார வர்க்கத்தாலையும் தடுக்க முடியாது. 15 ஆண்டுகள் கடந்துருச்சு. யுத்தம் தான் நடக்கணும், சத்தம் தான் அங்கே கேட்கணும், ரத்தம் தான் அங்கே வடியணுங்கிறது
ஒரு காலமும் அறம் சுமந்த எந்த தமிழனும் ஏற்க மாட்டான். எனக்கும் அந்த எண்ணம் இல்லை. ஆனால் இந்த உலகம் வேடிக்கை பார்க்க 34 நாடுகள் சேர்ந்து அடித்து சிதைச்சு முடிச்ச அந்த மண்ணுக்கான நீதியை இந்த உலகம் தரலன்னா அது இயற்கை வழிகாட்டும். அது வேற வழியே இல்லை. அப்படி ஒன்று நடந்தா அது தமிழனை சாராது. அந்த பழி இந்த உலகத்தை தான் சாரும். அது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் படைப்புகள் கலையின் மூலமாக எந்த இரும்பு கதவையும் அடித்து உடைச்சி உருக்கி சாம்பலாக்கி கொண்டு போய் நிறுத்துற அல்லது அதுக்கான தீர்வை தருகிற இன்னொரு களம் எதுனா அது படைப்பு களம். அது கவிதையாக இருக்கலாம், காட்சியாக இருக்கலாம், திரைப்படமாக இருக்கலாம். ஆக இப்படி ஒரு தீப்பந்தத்தை ஏந்தி தொடங்கி வச்சிருக்கிற என்னுடைய இரத்த சொந்தங்கள், என்னுடைய சகோதரர்களுக்கு அத்தனை பேருக்கும் என்னுடைய மனம் நெகிழ்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி இணைஞ்சு நிற்போம். எல்லாத்துலேயும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.